இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேலியிருக்கா மைமை சேனலில் சிவன்மலை ஆண்டவனின் உத்தரவு பெட்டியால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் மகர ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையப்போது, உங்களுக்கான கிரகநிலை மாற்றத்தால் நினைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் தாங்க உத்திராட்டம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 3, 2 பாதங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனின்னு, ராகுனு ரணருண ரேகஸ்தானத்தில் புதனு, குரு சுக்கிரன், கலசர ஸ்தானத்தில் சூரியனு, அஷ்டம ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதியில் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் கலசர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17ஆம் தேதியில் கலசர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுது. 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து 25ஆம் தேதி கலசர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுகிறது. இந்த மாற்றத்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசமாயிருக்கு. சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் 22ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு வராருங்க. கன்னியில் செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலே இருக்கிறாரு. பல்வேறு பாதிப்புகளையும் சிக்கல்களையும் தடங்களையும் சந்தித்து வருவீங்க. சனிக்கு 3ஆவது ஸ்தானம் நல்லது தான். பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று காலபைரவருக்கு வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துடுங்க. 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்துல வக்கரமாக இருப்பதால் உங்கள் பேச்சிலுடைய வலிமை அதிகரித்துடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, பேச்சுக்களாக மிகுந்த தெளிவாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு. பேச்சிலையும் எண்ணங்களையும் பெரிய எதிர்பார்ப்புகள் உண்டாகிடுங்க. நீங்கள் எதிர்பாராதது போன்ற வேலை இல்லைன்னு விட்டு விடாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்துவாங்க. 2ல் இருக்கக்கூடிய ராகு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் ஏமாறாமல் இருப்பது நல்லதுங்க. குரு 6ஆம் இடத்துல இருப்பதாலும் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலை உண்டாகிடும். உணவு டெலிவரி, விற்பனை பிரதிநிதினே, கார் ஓட்டுநர் போன்ற தொழில் செய்வது ஈடுபாடு அதிகரித்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படலாம். உங்களுடைய கம்யூனிகேஷன் பகைமை உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு 6ல் பகைமையாக இருப்பதால் விட்டு பெரியோருடன் பகை ஏற்படலாங்க. மகர ராசி நண்பர்களுக்கு காதலால் புலப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருப்பதாலையும் தாயின் ஆதரவு உங்களுக்கு கிடைத்திருங்க. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் பகைவன் என்று நினைத்து கொண்டிருப்பவங்க நல்ல நண்பர்களாக உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நிலைமை தாங்க இது. அருமையான வரங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டங்க இது. நல்ல நட்பு அமையக்கூடிய நேரமாக இருக்குது. தொழில் செய்பவங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைவாங்க. அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். பிரச்சனைகள் தரக்கூடிய நண்பர்கள் வந்து சேர போகிறாங்க. நண்பர்கள் சேர்க்கையில் கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதியில் அஷ்டமாதிபதி ஆட்சியாக வருவதால் தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது. அப்பாவின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. 2வது திருமணம் குறித்த எண்ணங்கள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்போகிறாரு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைத்திருங்க. சிலருக்கு வேலை வாய்ப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது. வேலையில் நல்ல புகழ் பாராட்டு உங்களுக்கு கிடைத்திடும். 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் வெளிநாட்டில் இருப்பவங்க 2ஆம் திருமணத்துக்கான உறவுகளை தேடினால் மிகுந்த கவனமாக இருங்க.
மேலும் இந்த மாதத்தில் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு பூர்வீக பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைக்கு பிறகு தீர்வு கிடைக்கலாம். பலருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படுத்தி கொடுத்துடுங்க. உடல்நலன அக்கறை செலுத்துவது நல்லது. கிட்னி சிறுநீரக கோளாறு பிரச்சனைகள் வரலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. திருச்சி திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான காலங்க. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமான பலனை தான் தேடித்தரும். பணவரத்து அதிகரித்திடும். எதிர்ப்புகள் விலகப் போகுது. நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைத்திருங்க. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைத்திருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை சாதகமாக நடத்த முடிவிக்கீங்க. வியாபார போட்டிகள் குறைந்துட்டு பழைய பாக்கியங்களை வசூல் செய்து முடிப்பீங்க. தொழில் விவகாரத்தில் தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைத்திருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பணி நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டியதாக கூட இருக்கலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்திடுங்க. பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்கள் மனதுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிடுங்க. பெண்களுக்கு பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளையும் மீறி முன்னேற போறீங்க. கலைத்துறையினர்களை படைப்பு திறன் வளரப்போகுது. எந்த ஒரு வேலையும் மிகவும் சரியாக நடத்த முடிக்க வேண்டியது எண்ணவீங்க. காரிய அனுகூலம் உண்டாயிருக்கு. சந்திரன் சஞ்சாரத்தால் எதிர்பாராத சந்திப்புகள் கூட ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கை அதிகரித்திடுங்க. தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்ந்திடும். எப்படிப்பட்ட சிக்கலையும் தீர்க்கும் வல்லமை பெறுவீங்க. அடுத்தவருக்கு உதவி செய்து அதன் மூலம் உங்களுக்கான மதிப்பு உயரப்போகுது. அவசரப்படாமல் எதையும் செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. மேலும் கை நழுவி போன ஆர்டர்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க பெறுதுங்க. முயற்சிகள் சாதகமான பலனை தான் தேடித்தரும். வேலை தேடுபவங்களுக்கு வேலை கிடைத்திடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கட்டளையிடும் பதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்குங்க. பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிறந்திருக்கு. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சந்திப்புகள் ஏற்படலாம். அரசியல் துறையினரை பொறுத்தவரை முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. மாணவர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கான மதிப்பு கூடிடுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அமைஞ்சிருக்குன்னா, தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறைந்திடும். பிற விஷயங்களை தலையீடு செய்வதை தவிர்த்திடுங்க. இதனால் நீங்கள் மன உளைச்சல் கூட ஏற்படலாம். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாங்க. உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தின் இக்காலகட்டத்தில் தீர்ந்திடும். வீண் வழக்குகள் இருந்து விடுபட போறீங்க. அலைச்சலுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக தான் முடிவடையும். வெளியில கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர போறீங்க. தக்க சமயத்துல உயர்ந்தவர்களுடைய நட்பை நீங்க பெற்று கௌரவ குறைவு ஏற்படாம காக்கப்படுவீங்க. திருடு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் உங்க கைக்கு வந்து கிடைத்திருங்க. உறுதியின்றி செய்த வேலைகளை ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவை மளமளவென நடந்து முடிய போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையற்ற பயணங்கள் மூலம் ஏற்படக்கூடிய அலைச்சல் நீங்கிடும். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகி ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம். சுபகாரியங்கள் முயற்சிகளை சில தடைகளுக்கு பின் தான் வெற்றி கிடைத்திடும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை ஓரளவுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்குது. வரவுக்கு மீறிய செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிடும். உத்திராட்ட நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் உற்றார் உறவினர்கள் வருகையால் சில மன சஞ்சலங்கள் உங்களுக்கு உண்டாகிடலாம். முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் எதிர் நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியதாக இருக்கும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு நெருங்கியவருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரப்போகுது. வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்திடும். மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்களுடன் நீங்கள் நல்ல நட்புக்கு தொடர்வதால் உங்களுடைய வேலைகளை குறித்த காலத்துக்குள்ளே நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீங்க. நீங்கள் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கான பணவரத்து கூடி வரும். காரிய தடைகள் அனைத்து விலகிடும். தொழிலில் நல்லபடியான முன்னேற்றம் காணப்படும். பதிவில் நம்ம மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, சாதகமான பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மகர ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களும் இந்த ராசியில் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வேலி இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.